செழியன், எழில் 2 பேருமே பயங்கரமா குடிச்சிருக்காங்க. அத பார்த்தோனே பாக்கியாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. "எதுக்காக நீங்க 2 பேரும் குடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா என்னால தாங்க முடியல பிரச்சனைய" அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொல்றாரு. "என்ன தாங்க முடியல? வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும். அத நம்ம ஃபேஸ் பண்ணி போகணும். அத விட்டுட்டு இப்படி குடிச்சா உடம்பு என்ன ஆகறது? இப்படிதான் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "என்ன எழில் உன்ன பார்த்தா ஓவரா இருக்கு. நீ கூட தான் இப்படியா? நீ எப்படி இருந்தவன்? எதுக்காக நீ இப்படி ஆன?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "இனிமே நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் குடிக்கவே கூடாது. வாழ்க்கைன்னு இருந்தா எல்லாமே வரும். அத நம்ம தாங்கி தான் ஆகணும். என்னோட வாழ்க்கை நீங்க பார்த்தீங்களா? உண்மையா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை பொய்யாயிடுச்சு. அந்த வாழ்க்கை எனக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. அதுக்காக வருத்தப்பட்டேன், ஃபீல் பண்ணேன். உங்கள மாதிரி நானும் குடிச்சேனா? ஆனா அத தாண்டி வந்துட்டு இன்னைக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். வாழ்க்கையில பிரச்சனை வரதான் செய்யும். அத நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். சப்போஸ் உங்கள பிரச்சனைய சரி பண்ண முடியலன்னா, அமைதியா இருங்க. அந்த பிரச்சனை தானாவே சரியாயிடும். அத விட்டுட்டு நான் இத சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆகும். அமைதியா இருந்தாலே நெறைய பிரச்சனை சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "இங்க பாருங்க இதான் லாஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து குடிச்சீங்க அவ்வளோதான்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி 2 பேரும் சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட சொல்றாங்க. 2 பேருமே சாப்பிடுறாங்க. "இனிமே இந்த மாரிலாம் பண்ண மாட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்றாங்க. சாப்பிட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டாங்க. அப்ப யோசிக்கிறாங்க பாக்கியா. அவரும் சேர்ந்து பசங்களோட குடிக்கிறாரு. என்ன இப்ப இது பழக்கமோ? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனியோட வீட்ல அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே சாமி கும்பிடுறாங்க. சாமிலாம் கும்பிட்டு கிளம்புறாங்க. "வா ஜெனி போலாம் கோர்ட்டுக்கு" அப்படின்னு சொல்றாரு. "அங்க என்ன வேணா நடக்கலாம். உன்னை பத்தி தப்பு தப்பா பேசலாம். உன் மேல நிறைய பழி கூட போடுவாங்க. ஆனா நீ எந்த காரணத்துக்கு கொண்டும் அங்க ஃபீல் பண்ணி அழக்கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அப்படியே அமைதியா இருக்கணும். அப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன். அங்க டிவோர்ஸ் வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனோட நீ வாழணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. அப்பா நான் இருக்கேன். சரியா ஜெனி? எல்லாத்துக்கும் உன் மனசை ரெடி பண்ணிக்கிட்டு நீ வா" அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அவங்க அம்மா அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. "நீ எதுக்காக அழற மரியம்? நீ அழவே கூடாது. நீ தான் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும். நீ ஏன் அழுதுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. "சரி நானும் கோர்ட்டுக்கு வரேங்க" அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனியோட அம்மா. "இல்லை இல்லை வேண்டாம், நீ வேண்டாம், நான் மட்டும் ஜெனியை கூட்டிகிட்டு போகிறேன். வா ஜெனி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் ஈஸ்வரி இருக்காங்க. அப்போ கோபி வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, "அம்மா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன் செடியனோட" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னடா நீ மட்டும் போறியா? நானும் வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "வேண்டாம்மா, நீ போன வாட்டி வந்ததே போதும்." "இல்லடா போன வாட்டி மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன்டா, அமைதியா இருக்கேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டு இருக்காரு. பாக்கியா செடியன் 2 பேருமே ரெடி ஆகி வராங்க. அப்போ செடியன் கிட்ட சொல்றாங்க ஈஸ்வரி, "இங்க பாருடா, போன வாட்டி மாதிரி அமைதியா இருக்காத. என்னென்ன பழி சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லு. அவங்க ஏதாவது உன் மேல பழி சொன்னா இல்லைன்னு சொல்லு. எல்லாமே பண்ணு. அவ நம்ம கூட வாழ்ந்தா வாழட்டும், இல்லைன்னா பரவாயில்ல, அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. ஆனா குழந்தைய மட்டும் எந்த காலத்தை கூட விட்டுறாத" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்காரு செடியன். எதுவுமே பேசல. "சரி வாடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூப்பிடுறாரு. "அப்பா நீங்க வேண்டாம்ப்பா, நானும் அம்மா கூட போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் எதுக்குடா? எதுக்காக அப்படி சொல்ற? கோபிக்கு எல்லாமே தெரியும். 4 விஷயம் தெரியும், 4 பேரை தெரியும், எல்லாமே தெரியும். அவனை கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. "அதெல்லாம் தெரிஞ்சு இப்ப என்ன பாட்டி ஆக போகுது? அங்க கொஸ்டின் கேட்க போறாங்க, ஆமாவா இல்லையான்னு நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இவரு? வேண்டாம், நான் அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கோவம் வருது கோபிக்கு. அப்படியே ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு வந்து ரூம்குள்ள உட்காராரு. அப்படியே டென்ஷனா இருக்காரு. அப்ப ராதிகா பின்னாடியே வராங்க. வந்து சொல்றாங்க, "இல்ல ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓ உங்களை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா நான் செடியன் அதனாலயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை." "இல்லை தெரியுதே, உங்க ஃபேஸில் அவ்வளோ டென்ஷன் தெரியுது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னன்னா என்னன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது வேணும்னா போய் ஹெல்ப் பண்ணுங்க. நான் இருக்கேன், அப்பா உங்க கூட துணையா இருக்கேன். அப்படி மட்டும் சொல்லுங்க. நீங்க எதுக்காக போறீங்க? இப்போ கடைசியில் என்ன ஆச்சு? அம்மா தான் வேணும்னு உங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு போறாரு. இப்போ உங்களுக்கு தானே மன கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. "ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பையன் அவன் கூட நான் துணையா இருக்கணும்னு தான் நான் போனேன். கடைசியில் இப்படி பேசிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டோன்னே நான் வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படி கோபி சொல்றாரு. உடனே ராதிகாக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னங்க சொல்றீங்க? ஆஃபீஸ் போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ ஆஃபீஸா? அங்கே ஆஃபீஸே கிடையாது. என்ன ஆஃபீஸ் போக சொல்கிறாளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. சரி 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 நான் போகிறேன்" அப்படி சொல்கிறாரு கோபி. என்ன பண்ணுறதே தெரியல. இனிமேல் தட்டுலாம் எடுத்துட்டு பிச்சை தான் எடுக்க போகணும் பொழுது, கோயில் கோயிலாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்து அவங்க ஃப்ரெண்டை போயிட்டு பார்க்குறாரு. அங்கே போய் கொஞ்சம் "என்னடா ஆஃபீஸ் போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "என்னடா எல்லாமே தெரிஞ்சு நீயும் அதே மாதிரி பேசுகிற? வீட்டில் யார் பார்த்தாலும் 2-3 நாளாக நீ ஆஃபீஸ் போலியான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆஃபீஸே இல்லையே, நான் எங்கே போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு கோபி. "சாரிடா தெரியாமல் சொல்லிட்டேன். சரி ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. "எனக்கே வேலை எப்படின்னு தெரியல. என்னால் வேலைலாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலடா" அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு. "ஏன் என்ன ஆச்சு?" "இல்லை 40 வயசுக்கு மேலே வேலை கொடுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னது 40 வயசுக்கு மேலே வேலை தர மாட்டாங்களா? எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேலை தர மாட்டாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு 50 வயசு ஆகுது. நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன் பார்த்தியா? கண்டிப்பாக வேலைலாம் கிடைக்கும்" அப்படின்னு கோபி சொல்கிறாரு.
இல்லடா கோபி, இப்போலாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்ப எனக்கு வேலை கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எல்லாருமே வேலைக்கு போன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு உனக்கு அப்படி தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.